எத்தனை கிலோக்கா? 2 கிலோ. எனக்கு அதெல்லாம் 2 கிலோ இருக்குமா? 2 கிலோக்கான அளவு. ஃபஸ்ட்டு கடாயை எண்ணெய் ஊற்றிக்கங்க குக்கரில். இங்கே தான் மாதிரி நம்ம சிக்கன் ஹோட்டல் ஸ்டைலில் சிக்கன் பிரியாணி எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம பட்டை கிராம்பு போட்டாச்சு. இது அன்னாச்சி பூ, கல்பாசி, பிரியாணி இலை போட்டாச்சு. இது கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டும். அடுத்ததாக நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம். யூஸ் பண்ண மாட்டாங்க, சில பேர் சேராது. வேணுங்கிறவங்க போட்டுக்கலாம், எங்களுக்கு சேராதுனால நாங்கள் போடுறோம். சரி சரி ஓகே. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கி வரட்டும். நல்லா வதங்கி வரட்டுங்க. அடுத்தது நம்ம தக்காளி போட்டுக்கலாம். நல்லா வதங்கி வரட்டுங்க தக்காளி. நல்லா வதங்கி வர கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். பாருங்க நல்லா வதங்கி வருது. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வருது தெரியுதுங்களா? பிரியாணினால எண்ணெயெல்லாம் கொஞ்சம் தாராளமாக ஊற்றிக்கணுங்க, அப்போ தான் பிரியாணிக்குள்ள டேஸ்ட்டே இருக்குது. பாருங்கள் வெங்காய தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு. அடுத்தது நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கி வரட்டும். பாருங்கள் நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிருச்சு. அடுத்தது நம்ம மிளகாத்தூள் போட்டுக்கலாம். உங்கள் தேவைக்கேற்ப போட்டுங்க மிளகாத்தூள். நான் ஒரு 4 ஸ்பூன் போடுறேன். எனக்கு பேக்கெட்டோடு போட்ட அளவு தெரியும் 4 ஸ்பூனுக்கு, அதனால் நான் அதை போட்டிருக்கேன். அடுத்தது கொஞ்சம் கரம் மசாலா, அது 2 ஸ்பூன் போட்டுக்குங்க. அடுத்ததாக நம்ம கறி மசாலா தூள் போட்டுக்கலாம். அடுத்ததாக நம்ம மல்லித்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். கொஞ்சம் சிக்கன் மசாலா தூள் அடுத்தது போட்டுக்கலாம். நல்லா வதக்கி விட்டுறலாங்க. இதுவும் கொஞ்சம் நல்லா பச்சை வடை போட்டோம். பாருங்க அடுத்ததான் மல்லித்தலை ஒரு கைப்பிடி, புதினா ஒரு கைப்பிடி,
நல்லா வதக்கி எடுத்துடலாம். பாருங்க, இப்போ எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. அடுத்ததான் நம்ம தயிர் கொஞ்சம் ஊற்றிக்குவோம். நான் 1 கப்பு தயிர் ஊற்றிருக்கேன். உங்களுக்கு தேவைக்கேற்ப நீங்கள் ஊற்றிக்குங்க. பாருங்க, எல்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ அடுத்ததான் நம்ம சிக்கன் போட்டுக்கலாம். பாருங்க, அரை மணி நேரம் நல்லா கிளறி விட்டுறலாம். கொஞ்சம் நல்லா எண்ணெயிலே கொஞ்சம் வதங்கி வரட்டும் மசாலாவில் சிக்கனு. கொஞ்சம் கால்வாசி எண்ணெயிலே வேகட்டுங்க மசாலா சிக்கனு. ஒரு 5 நிமிஷம் நம்ம மூடி வச்சிடலாம். பாருங்க, ஒரு கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். 1 டம்ளருக்கு 2 டம்ளர். நான் 1 படி அரிசி போட்டிருக்கேன், 2 படி தண்ணி ஊற்றிருக்கேன். ஒரு கிலோக்கான அளவு இது. பாருங்க, இந்த ஸ்டேஜில் நம்ம லெமன் புழிஞ்சு விட்டுறலாம். பாருங்க, கொதி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரிசி போட்டுடலாம். லாஸ்ட் படி அரிசி நல்லா கிளறி விட்டுறலாம். பாருங்க, இப்போ நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம். 3 விசில் வரட்டும். இருக்கும். பிரியாணி ரெடி. இப்போ நம்ம தம்மு உடைச்சிடலாம். அவ்வளோதாங்க, சிக்கன் பிரியாணி ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐகான் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.